இல்லை, கடந்த காலங்களில் திமுக என்ன செய்ததோ அதை இப்ப இவங்க செய்யறாங்க. இப்ப இவங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட தங்கச்சி இப்படி நியாயமா பார்ப்போம். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தது கள்ளக்குறிச்சியிலங்கிறது கொழுப்படுத்து போய் குடிச்சு செத்தது, அது குடிச்சு செத்தது. தம்பி விஜய் அவர்களை பார்க்க போனது ஒரு நடிகரை பார்க்க போய் செத்தது. இது ஒரு நாட்டுக்கு ஒரு சேவையோ ரொம்ப அவசியமோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. சுதந்திர தினத்துக்கு விடுதலை நாளை போற்றுவதற்கு எல்லாரும் கூண்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு பெரிய இந்த மாதிரி தியாகியை போற்ற போனாங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு நடிகரை பார்க்க போய் அது சிக்கி செத்தாங்க, அதுவும் தேவையற்றது. ஆனால் தூத்துக்குடி துப்பாக்கி சூட அப்படி கிடையாது. அந்த மரணம் 15 பேர் செத்தான, 13 பேர். அதுக்கப்புறம் 2 நாள் வீட்டில் தேடி போய் சுட்டது 15 பேர் எண்ணிக்கை. அந்த மரணம் அப்படி கிடையாது. மக்களின் கிளர்ச்சி, மக்களின் புரட்சி. அங்க ஸ்டெர்லைட் இருக்கனால என்னுடைய காற்று நஞ்சாகுது, என்னுடைய நிலம் நஞ்சாகி நீர் விஷமாகி மஞ்சள் தன்மையோடு வருது, நான் வாழ முடியல, அதை நிறுத்துன்னு சொல்றது வந்து மக்களின் கிளர்ச்சி. அங்க ஒரு தலைவன் இல்லை, ஒரு கொடி இல்லை, மக்களே ஒருங்கிணைந்து போராடிய போராட்டம் எப்போதாவது வரலாற்றுல வரும். அதை ஏன் துப்பாக்கி சுட்டு படுகொலை செஞ்ச? இது வந்து விபத்து, அது படுகொலை அரசு செய்து. அதுக்கு யார் ஏதாவது பேசுனாங்களா? அந்த வீடுகளுக்கு ஏதாவது ஊக்கத்தொகை கொடுக்கப்பட்டிருக்கா? அந்த வீடுகளில் இறந்தவர்களுக்கு அரசு வேலை கொடுப்பேன், அது கொடுப்பேன், இது கொடுப்பேன்னு ஏதாவது சொன்னதுண்டா? இந்த பாரதிய ஜனதா காங்கிரஸ் உண்மை கண்டறியும் உங்களுக்கு ஓடி வந்ததுண்டா? அப்ப அந்த சாவை வச்சு, அந்த உயிரற்ற உடல்களை வச்சு, அந்த ரத்தம் கண்ணீரை வச்சு இந்த திமுக என்ன பேச்சு? அதைத்தான் இன்னைக்கு இது பேச்சு. இதுல இருந்து நீங்க என்ன தெரியணும்? இவங்கள மொத்தமாவே இந்த துப்புரவு பணியாளர் இன்னைக்கு போராட்டிருக்காங்க, இவனை வச்சு இவன் கையில ஒரு இது வச்சிருக்கான்ல, அந்த தொடப்ப கட்டையை வச்சு தொடச்சு தள்ளணும். அதை தவிர வழி கிடையாது. இவன் மாறி மாறி பேசுவானுங்க. இங்க இருக்கும்போது திடீர்னு புனிதன் ஆயிடுவான், எதிர்கட்சியா இருக்கும்போது புனிதன் ஆயிடுவான். இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது மறுபடியும் என்ன பண்ணுவான்? அதே இது அவர்கள் செய்யவில்லையா, அவர்கள் ஆட்சியில் நடக்கவில்லை. அண்ணா பல்கலைக்கழகம் சொல்லுங்க, பொள்ளாச்சி பாலியல் அப்படின்னு. என்ன நீங்க இந்த படுகொலை, இந்த விஜயுடைய கட்சி சாவ சொல்லுங்க, நீங்க தூத்துக்குடி, இதுதான் இது நடக்கும். இப்ப நானே கேட்கிறேன், இவ்வளவு வேகமா வர்ற பிஜேபி, இந்த காங்கிரஸ், இந்த சிபிஐ விசாரணை, அந்த நீதிமன்றம் தூத்துக்குடிக்கு மட்டும் ஏன் வரல? ஒரு கேள்விதானே. மனு கொடுக்க வந்த மக்களை சுட சொல்லி உத்தரவிட்டவன் எவன்டா? நல்ல ஆண்மகன் நான் தான். அன்றைக்கு தலைமை பதவியில் இருந்த முதலமைச்சர் தொலைக்காட்சியில் பார்த்தான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாப்ல. அப்ப வேற எவன் சொன்ன? ஒரு போராட்ட வழிமுறையை கட்டுப்படுத்த உங்க எல்லாருக்கும் தெரியும். தண்ணீரை பீச்சி அடிப்பாங்க, தடியடி நடத்தி கலைப்பாங்க, கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைப்பாங்க, மீறினா இடுப்புக்கு கீழே சுடுவாங்க. ஆனா கழுத்துல குறிபாத்து சுடுற உத்தரவை கொடுத்தவன் எவன்? நெஞ்சில குறிபாத்து சுட சொன்னவன் யாரு? மனு கொடுக்க வந்த மக்கள் கலவரம் தான் செய்வான்னு முன்கூட்டியே அப்படி கணிச்சா? இதுக்கெல்லாம் பதில் இருக்கணும்ல.